अगोभिलेखारूढ शैलमध्ये भावशात् कल्पित सन्निधानम् लक्ष्म्याः समालिङ्गित वामभागम् लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये நமஸ்தபாயை. இன்றைய தினம் சான்ஸ்கிரிட் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற அந்த சீர்ஷத்துக்கு கீழே கிளாஸ் நம்பர் 7ல இருந்துருக்கும். சென்ற வகுப்புல அகாராந்த பும்லிங்கா ராமசப்தா சொல்லக்கூடிய ஒரு சப்தத்தை நாம தெரிஞ்சிட்டோம். அதாவது விபக்தி அப்படின்னா என்ன, சாதாரண சப்தா. இந்த ராமஹா அப்படிங்கிறது அகாராந்த பும்லிங்கா ராமசப்தா ஒரு பெயர் சொல். அந்த ராமஹா அப்படிங்கிற ஒரு சொல்ல வெவ்வேறு பொருள் தரக்கூடிய சொற்களாக மாற்ற முடியும். அது எத்தனை வகைகளாக மாற்ற முடியும்? 24 விதமா மாற்ற முடியும். எதன் அடிப்படையில? விபக்தி அப்படிங்கிற ரீதியில. எத்தனை விபக்தி இருந்ததுன்னு பார்த்தோம். 8 விபக்திகள் இருந்தது. பிரதமா, த்விதீயா, திருத்தீயா, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி அண்டு சம்போதன பிரதமா விபக்தி 8 வேற்றுமை உறுப்புகள். அது இங்கிலீஷ்ல கேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு விபக்திக்கும் 3 வச்சனம் இருக்கு. ஏகவச்சனம், திவச்சனம், பகுவச்சனம். அப்போ 8 3s are 24 அப்படிங்கிற மாதிரியான வெவ்வேறு பொருளை தரக்கூடிய அந்த ரூபங்கள் இருக்கு அப்படிங்கிறத நாம சென்ற வகுப்புல தெரிஞ்சிடும். அதனுடைய அர்த்தத்தையும் நாம உங்களுக்கு அழகா காண்பிச்சு கொடுத்தோம். பிரதமா விபக்தினா என்ன? உள்ளபடி சொல்றது பிரதமா விபக்தி. ஐ குறித்து த்விதீயா, ஆள் ஓடு உடன் திருத்தீயா, பொருட்டு ஆக சதுர்த்தி, இருந்து காட்டிலும் விட பஞ்சமி, இக்கு உடைய சட்டி, இல் கண் மேல் சப்தமி, விழி வேற்றுமை சம்போதன பிரதமா விபக்தி அப்படிங்கிற மாதிரி நாம சொல்லியிருந்தோம். ஒரு சப்தத்தையும் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்திருந்தேன். அஜந்த புல்லிங்க சாதாரண சப்தாக கொடுத்துருக்கு பாருங்க. உங்களுக்கு சப்த மஞ்சரி அப்படிங்கிற ஒரு புக் அனுப்பியிருப்பேன் PDF. அதை நம்ம அபியாசம் பண்ணணும். அதுல முதல்ல என்ன இருக்கு? அஜந்த புல்லிங்க சாதாரண சப்தங்கள் நிறைய வகைப்படுத்துறா. நாம சப்தம் இருக்கு, சர்வநாம சப்தம் இருக்கு, அவ்யய சப்தம் இருக்கு, அதே மாதிரி கிரியாபதங்கள் இருக்கு. இப்படி நிறைய பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்கறது ராமஹா அப்படிங்கிற ஒரு சொல் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்? ராமன் அர்த்தம். வேற்றுமைகள் அடிப்படையில அதனுடைய அர்த்தங்கள் மாறிட்டே போகும். இப்பதான் அது எப்படி மாறும், ஒரு விபக்திக்கு என்ன அர்த்தம்ன்றத நான் தெளிவா சொன்னேன். அந்த ரீதியில நம்ம என்ன பண்றோம்? ராமஹா அப்படிங்கிற சப்தத்தை அகாராந்த பும்லிங்கா ராம சப்தா எப்படி இருக்கும் பாருங்க. ராமஹா, ராமௌ, ராமாஹ, ராமம், ராமௌ, ராமான், ராமேன, ராமாபியாம், ராமைஹி, ராமாய, ராமாபியாம், ராமேபியஹ, ராமாத், ராமாபியாம், ராமேபியஹ, ராமஸ்ய, ராமயோஹோ, ராமானாம், ராமே, ராமயோஹோ, ராமேஷு, ஹே ராம, ஹே ராமௌ, ஹே ராமாஹ. இங்க ஏகாரம் விட்டு போயிருக்கு. கடைசியில் இந்த சம்போதன பிரதமா விபக்தியில பாருங்க. ஹே அப்படிங்கிற அந்த இது இந்த புக்ல டைப்பிங் எரரா இருக்கு, விட்டு போயிருக்கு. அதை நீங்க பார்த்துக்கணும். சரியா? ஏ ராம, ஹே ராமௌ, ஹே ராமாஹ. அந்த ஏகாரத்தை நம்ம 3த்துக்குமே சேர்த்துக்கணும். ஏகவச்சனம், திவச்சனம், பகுவச்சனத்துல சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கா? கீழே ஏவம்னு கொடுத்துருக்கு. ஏவம்னா என்ன? இந்த ராம சப்தத்தை போல கீழே இருக்கக்கூடிய இந்த சப்தங்களையும் சொல்ல முடியும் நம்மளால. எப்படி? அமரஹா, அமரஹ, அமரௌ, அமராஹ சொல்லலாம். நரஹா சப்தம் இருக்கு. நரஹ, நரௌ, நராஹ சொல்லலாம். குமாரஹா, குமாரஹா, குமாரௌ, குமாராஹ சொல்லலாம். ஜ்வராதயா என்ன பண்ணோம்? ஜ்வரன்றத மாத்திரம் எடுத்துக்கணும். ஆதையான இவை முதலான சப்தங்களை என்ன பண்ண முடியும்? இந்த மேல இருக்கக்கூடிய ராம சப்தம் மாதிரி சொல்ல முடியும். ஜ்வரஹ, ஜ்வரௌ, ஜ்வராஹ இப்படியாக. இந்த ஏவம்னா என்ன அர்த்தம்? மேல என்ன சப்தம் காண்பிச்சு கொடுத்திருக்காலோ அந்த சப்தத்தை போல
கீழே இருக்கக்கூடிய அமரஹா, நரஹா, குமாரஹா, ஜுவரஹா அப்படிங்கிற சப்தங்களையும் நம்மளால அதே மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா அது எல்லாமே என்னது? அகாராந்த புல்லிங்கம். அதனால பாருங்க, அந்தமும் கரெக்டா இருக்கணும், லிங்கமும் கரெக்டா இருந்தாதான் இதே மாதிரி நம்மளால அந்த கீழே இருக்கக்கூடிய சப்தங்களை பிரயோகம் பண்ண முடியும் அப்படிங்கிறதாக காண்பிச்சு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். இன்றைய தினம் நாம என்ன பண்ண போறோம்னாக்கா, வழக்கம் போல ஒரு உபதேசமாலா, இந்த நம்ம படிச்சுட்டு இருக்க புஸ்தகத்தோட பேர் என்ன அப்படின்னாக்கா சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் அப்படிங்கிற புத்தகத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புஸ்தகம் வந்து 30 பாடங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த 30வது பாடம் என்ன? உபதேசமாலா. அதுல நிறைய ஸ்லோகங்கள் கொடுத்திருக்கா. அதுல நம்ம என்ன பண்றோம், ஒரு வகுப்புலையும் முதல்ல இந்த ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கிறோம். அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்ன பாருங்க. ஆச்சாரியாத் பாதமாதத்தே பாதம் சிஷ்யா சுமேதையா பாதம் சப்ரம்மச்சாரிவ்யா பாதம் காலக்கிரமேணச்ச. என்ன ஸ்லோகம்? ஆச்சாரியாத் பாதமாதத்தே பாதம் சிஷ்யா சுமேதையா பாதம் சப்ரம்மச்சாரிவ்யா பாதம் காலக்கிரமேணச்ச அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. ஒரு ஞானம் இருக்கு, முழுமையான ஞானம், முழுமையான அறிவு சொல்றோம் இல்லையா? 100% ஒரு ஞானத்தை நம்ம அடையணும்னா அதற்கு சில வழிகளை காண்பிச்சு கொடுக்குறா. எந்த மார்க்கத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணா நமக்கு வந்து முழுமையான அறிவு கிடைக்கும் அப்படின்னாக்கா பாருங்க, அழகா காண்பிச்சு கொடுக்குறா நம்ம முன்னோர்கள். ஆச்சாரியா பாதமாதத்தே, பாதம்னா கால் பகுதி. ஒரு 100% நம்ம என்ன பண்ண போறோம், 4 பகுதிகளா பிரிச்சுக்கலாம். 25%, 25%, 25, 25 இப்படி 4 25 சேர்த்தாக்கா 100 அப்படிங்கிற மாதிரி ஒரு முழுமை நமக்கு கிடைக்கும். அந்த 100% அறிவு நமக்கு எப்படி கிடைக்கிறது பாருங்களேன். ஆச்சாரியா பாதமாதத்தே, நமக்கு பாடம் சொல்லித்தர ஆசிரியர் இருக்கா இல்லையா, குரு, அவர் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது பாதமாதத்தை 1/4% தான் ஞானம் கிடைக்கும். ஆச்சாரியராலேயே என்ன பண்ண முடியாது, குருவாலேயே நமக்கு முழுமையான ஞானத்தை போதிச்சிட முடியாது. அதனாலதான் ஆச்சாரியா பாதமாதத்தே, அவரிடமிருந்து நாம் பெறக்கூடியது 25% ஞானம் தான் பெற முடியும் இல்லையா? ஆச்சாரியா பாதமாதத்தே. சரி, முதல் பாயிண்ட். பாதம் சிஷ்யா சுமேதையா. அடுத்த 25%, 2வது பாதம் இருக்கு இல்லையா, அது எப்படி கிடைக்கிறது நமக்கு? சிஷ்யா சுமேதையா, தானா பரிசிரமப்படணும். ஆசிரியர் நடத்துறத என்ன பண்ணணும், அன்னன்னைக்கு நடத்துற பாடத்தை அன்னன்னைக்கு உட்காந்து படிக்கணும். அந்த மாதிரி பரிசிரமப்பட்டாக்கா அடுத்த 1/4% சொல்லக்கூடிய 25% ஞானம் கிடைக்கும். யாருக்கு? சிஷ்யான மாணவன். பாதம் சிஷ்யா சுமேதையா, தானே உட்காந்து அந்த நடத்தின பாடங்களை வாசிக்கணும், படிக்கணும். 3வது பாருங்க, பாதம் சப்ரம்மச்சாரிவ்யா. 3வது கால் பகுதி எப்படி கிடைக்கிறது அப்படின்னாக்கா, ஆசிரியர் நடத்தின 1/4%, மாணவன் படிச்ச 1/4%, அதுக்கப்புறமா 3வது 1/4% எப்படி கிடைக்கும்னாக்கா சப்ரம்மச்சாரிவ்யா, சக மாணவர்கள் இருக்கா இல்லையா நம்ம கூட, கிளாஸ்மேட்ஸ் இருக்கா இல்லையா, அவ கூட உட்காந்து இப்பெல்லாம் வந்து ஜிடின்னு சொல்றா. ஜிடினா குரூப் டிஸ்கஷன், சிந்தனை பண்ணணும். அன்னைக்கு நடந்த பாடத்தை படிச்சுட்டு இன்னைக்கு இதை பத்தி நடத்தினாரே, அதெல்லாம் இப்படி இருக்கான்னு சொல்லி உட்காந்து சக மாணவரோட உட்காந்து சிந்தனை பண்ணணுமா. அதுதான் பாதம் சப்ரம்மச்சாரிவ்யா. அதுக்கப்புறம் பாருங்க, பாதம் காலக்கிரமேண. இந்த 3% இருக்கு இல்லையா, 3 கால் பகுதி, அந்த 3 கால் பகுதியும் முறையாக நாம தெரிஞ்சிடனாக்கா பாதம் காலக்கிரமேண, காலப்போக்குல தானா ஒரு அந்த கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய 25% ஞானம் நமக்கு தானா வந்து அடைஞ்சிருமா. ஆச்சாரியா பாதமாதத்தே, ஆசிரியரிடம் பெறக்கூடியது 1/4%. பாதம் சிஷ்ய சுமேதையா, மாணவன் தானா படிக்கணும், அது ஒரு 1/4% கிடைக்கிறது. பாதம் சப்ரம்மச்சாரிவ்யா, 3வது என்ன பண்ண முடியும், சக மாணவரோட உட்கார்ந்து நம்ம அதை சிந்தனை பண்ணணும். இப்படி பண்ணா பாதம் காலக்கிரமேண, அந்த கடைசி கால் பகுதி தானாகவே காலப்பகுதி நமக்கு கிடைக்கும். கடைசியில இருக்கிறது வேணா பண்ண முடியும்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்களே தவிர மேல இருக்க மூர்த்தி அவ்வளவா ஃபாலோ பண்ணுவாங்கன்னா தெரியாது. ஆச்சாரியா பாதமாதத்தே, பாதம் சிஷ்யா சுமேதையா, பாதம் சப்ரம்மச்சாரிவ்யா, பாதம் காலக்கிரமேண. இப்படியாக இந்த உபதேசமாலான்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தினுடைய வரிசையில இன்றைய தினத்திற்கான ஸ்லோகத்தை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? பாருங்க, இது தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம், இது வரைக்கும் இந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்தினுடைய புஸ்தகத்துல 4 பாடங்களை நாம முடிச்சிருக்கோம். இன்றைய தினம் 5வது பாடம் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரே நிமிஷம் பாருங்க, கொடுத்துருக்கா.
இந்த 5வது பாடம் பஞ்சமஹா பாடஹா சம்ஸ்கிருத பாலாதர்ஷே பஞ்சமஹா பாடஹா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அஸ்வஹா ரதஹா 2 பிக்சர் கொடுத்துருக்கு. அஸ்வஹானா என்ன? குதிரை. ரதஹானா தேர். இங்க இது ரெண்டுமே பும்லிங்க சப்தம். அஸ்வஹா ரதஹா. பாருங்க, அயம் அஸ்வஹா அயம் ரதஹா. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அயம் சப்தம், அதே மாதிரி இதம் சப்தம். இதம் சப்தம் தான் என்ன வருது? அயம் இயம் இதம்னு புல்லிங்க ஸ்ரீலிங்க நபும்சகத்துல வரும் இல்லையா? அதனால அயம் அஸ்வஹா அயம் ரதஹா. அதே மாதிரி அந்த அஸ்வஹா கீழே இருக்கிறத முதல்ல படிக்கிறேன் பாருங்க, அப்புறமா ரதஹா கீழே இருக்கிறத படிக்கலாம். அயம் அஸ்வஹா. திருணம், திருணம்னா புல், கிராஸ். கிரகம், கிரகம்னா வீடு. ஜலம், ஜலம்னா என்ன? வாட்டர். அகம், அகம்னா அப்படிங்கிற சொற்கள் அங்க கொடுத்துருக்கு. ரதஹா கீழே என்னென்ன இருக்கு பாருங்க. அயம் ரதஹா, இது தேர். சாரதி, சாரதினா சாரியேட்டர், தேர் ஓட்டுறவன், தேர் ஓட்டி. நிருபதி, நிருபதினா யாரு? ராஜா, கிங். கபிகி, கபிகினா குரங்கு, மங்கி. துவம், துவம்னா என்ன? நீன்ற அர்த்தம். அதாவது இங்க இந்த பக்கம் இருக்கிறத வந்து அகம்னு வந்திருக்கு கீழே லாஸ்டா. இங்க வந்து கடைசியா என்ன வந்திருக்கு? துவம் அப்படின்னா இந்த 2 சப்தம் என்ன அப்படின்னாக்கா, அதாவது அகம்னா நான், துவம் நான், இந்த 2 புது சப்தத்தை தெரிஞ்சுக்க போறோம். இதனுடைய ரூபங்கள் என்னன்றத இந்த வரக்கூடிய எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்கலாம். பாருங்க, சாரதி ரதம் நயதி. அந்த சாரதினா யாரு? தேர் ஓட்டி. ரதம் நயதி, தேரை ஓட்டுகிறான். அதுக்கு கீழே என்ன இருக்கு? அருகி கிரகம் கச்சதி. அருகினா யாரு? பெயர். அவன் அருகின்றது அவனுடைய பெயர். அருகி கிரகம் கச்சதி, அருகி என்ன பண்றான்? வீட்டிற்கு செல்கிறான். பாலவு ஜலம் ஆணையதா. பாலன யாரு? 2 பாய்ஸ், 2 சிறுவர்கள். ஜலம் ஆணையதா, தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். அகம் பலானி காதாமி. அவனா நான். பலானின பழங்களை என்ன பண்றேன்? காதாமி, சாப்பிடுகிறேன். இந்த பக்கம் பாருங்க, கபயஹா பலானி காதந்தி. குரங்குகள் பழங்களை சாப்பிடுகின்றன. அஸ்வாஹா திருணம் சரந்தி. குதிரைகள் என்ன பண்றது? புல்லு. திருணம்னா அது கிராஸ், புல்லை. சரந்தி, மேய்கின்றன. நிருபதயா அஸ்வானு ஆரோஹந்தி. அதாவது நிருபதயா அஸ்வானு ஆரோஹந்தி, அதாவது ஏறது, குதிரை மேல ஏறது. நிருபதயா அஸ்வானு ஆரோஹந்தி, குதிரை மேல ஏறது. துவம் விருட்சம் ஆரோகதி, நீ மரத்தையுமே ஏறுகிறார். இப்படியாக இந்த பாடத்துல கொடுத்துருக்கா. இந்த பாருங்க, சாதாரணமா மேல வந்து சின்ன சின்ன சொற்களா ஒரு சொற்களா கொடுத்துருக்கான். அந்த சொற்களை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து வாக்கியத்தில் அமைக்கிறது, அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். சாதாரணமா சப்தம் தானே அப்படின்னு கடந்து போயிடக்கூடாது. அதோடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் நோக்கம் கிடையாது, இலக்கணம் கிடையாது. நாம வந்து இலக்கணமும் சேர்ந்து கத்துட்டே வரோம். இது அஜந்த புல்லிங்கமா, ஸ்ரீலிங்கமா, நபும்சகலிங்கமா, ஏகவச்சனமா, திவ்யவச்சனமா, பகுவச்சனமா. அதே மாதிரி கிரியாபதம் நடத்தணும்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? முன்னாடி லட்லக்காரஹா பார்த்திருக்கோம் இல்லையா? லட்லக்காரஹா என்ன? பிரசன்ட் டென்ஸ். அதுக்கு என்ன பார்த்தோம்? தீதஹா அந்தி, சீதஹா ச, மீவஹா மகான்னு சொல்லக்கூடிய பிரசன்ட் டென்ஸ் ரூட் எண்டிங் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன பண்ண போறோம்? கிரியாபதங்களோட அதை கனெக்ட் பண்ண போறோம். அப்படி கனெக்ட் பண்ண அதுல வந்து என்ன இருக்கும்? பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷா, ஏகவச்சனம், திவச்சனம், பகுவச்சனம் இல்லையா? அது 9 ரூபங்களை கொடுக்கும். நாம சப்தமா இருந்தா விபக்தியின் அடிப்படையில் 24 விதமான ரூபங்களா நம்மளால என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். கிரியாபதமா இருந்தா லட்லக்காரம், பிரசன்ட் டென்ஸ் ஆகட்டும், மற்ற பாஸ்ட் ஃபியூச்சர் எதுவா இருந்தாலும் சரி, கிரியாபதங்கள் 9 வகைகளாக சொல்லலாம். எப்படின்னாக்கா, பிரதம புருஷா அதுல ஒரு 3, மத்தியம புருஷா அதுல ஒரு 3, உத்தம 3னா என்ன? ஏகவச்சனம், திவச்சனம், பகுவச்சனம். ஆக 9 வகையான அந்த ரூபங்களை நம்ம காண்பிச்சு கொடுக்க முடியும். அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல சின்ன சின்ன சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் இப்படி ஃபார்ம் பண்ண முடியும். சாரதிஹி ரதம் நயதி, ஹரிஹி கிரகம் கச்சதி, பாலோ ஜலம் ஆனயதஹ, அகம் ஃபலானி காதாமி, கபயஹ ஃபலானி காதந்தி, அஸ்வாஹ திருணம் சரந்தி, நிருபதயஹ அஸ்வான ஆரோஹந்தி, துவம் விருக்ஷம் ஆரோஹசி. இப்படியாக இந்த பாடத்துல நம்ம என்ன பண்றோம்? சின்ன சின்ன சொற்களை வச்சுட்டு எப்படி வந்து வாக்கியத்தில் அமைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். சரியா? இதனுடைய அபியாசம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் குரூப்ல கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணணும்? அந்த அபியாசங்களை அழகா ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு எழுதி நீங்க அனுப்பணும். சரியா? பாருங்க அது என்னென்ன அபியாசம், இந்த பாடத்துக்கு உண்டான அபியாசம் என்ன அப்படிங்கறது இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கா பாருங்க. பஞ்சமஹா பாடா அப்படிங்கிறதுல அஸ்வஹா ரதா, அதான் அது முதல்ல தலைப்பா கொடுத்திருந்தோம். பிரஷ்னாஹா சாரதிஹி கிம் கரோதி அப்படின்னு கேள்வி கேட்கிறார்.
அதே மாதிரி கபயா காணி காதந்தி, கஹ கிரகம் கச்சதி, அகம் கம் ஆரோஹாமி, அஸ்வாஹ கிம் சரந்தி, பாலோ கிம் ஆனயதஹ, கே கான் ஆரோகந்தி, துவம் கிம் காதசி. இந்த கிம் அப்படிங்கிற சப்தம் ஒண்ணு பார்க்கும் இல்லையா? அந்த கிம் சப்தத்துல அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, அதுல ரூபம் எப்படி ஸ்ரீலிங்க நபுசகத்துல அப்படின்னாக்கா, கஹ கௌகே கா கே காஹா கிம் கே காணின்னு ஒண்ணு போன இதுக்கு முன்னாடி வகுப்புல நம்ம கத்துட்டோம் இல்லையா? அது கேள்வி கேட்கறது, அது புரிஞ்சாதான் இதுக்குண்டான விடையை நம்ம பாருங்க. லெசன்ல என்ன ஒரு வாக்கியம் சிம்பிளான வாக்கியங்களை கொடுத்திருந்தாலோ அந்த வாக்கியங்களை தான் இங்க நீங்க ஆன்சரா கொடுக்கணும். இங்க கேட்டிருக்க கேள்விகளுக்கு அங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆன்சரை அழகா நீங்க மேட்ச் பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க்கா எழுதி அனுப்பணும். அதுக்கு அடுத்தது பாருங்க, ரெண்டாவது எக்ஸசைஸ் என்ன கொடுத்திருக்கா, லட் ரூபைஹி வாக்கியானி பூரயத. இப்ப சொன்னோம் இல்லையா, பீதா அந்தி சீதா த மீவஹ மஹா அப்படிங்கிறத வச்சுட்டு வக அப்படின்னு பிராக்கெட் அப்படின்னா ஒரு தாத்து இல்லையா, வகதி வகதஹ வகந்தி அப்படி வரும். இங்க என்ன பண்ணணும், அஸ்வாஹா ஜனானு டேஷ் வகன்னு கொடுத்துருக்கா. நம்ம என்ன பண்ணணும், இதுல எதெல்லாம் வந்து ஏகவச்சனம் திவச்சனம் பகுவச்சனம் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கேயும் வர்பு வரும்போது ஏகவச்சனம் திவச்சனம் பகுவச்சனத்தை கரெக்டா அதோட ரூட் எண்டிங் எழுதி இந்த லட் ரூபைஹி வாக்கியானி பூரயத்தை பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க என்ன பண்ண அழகா பூர்த்தி பண்ணி எனக்கு அனுப்ப வேண்டியது. அடுத்து பாருங்க, இதம் சப்தஸ்ய ரூபைஹி வாக்கியானி என்ன சொன்னோம், அயம் இயம் இதம்னு பார்த்தோம் இல்லையா, புல்லிங்க ஸ்ரீலிங்க நபுஸ். அதை வச்சு என்ன பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய புல்லிங்க பிளாங்க்ஸை அழகா ஃபில் பண்ணி எனக்கு எழுதி அனுப்ப வேண்டியது. அடுத்து நாலாவது என்ன கொடுத்துருக்கா, அஸ்மத் சப்தா யுஷ்மத் சப்தான்னு கொடுத்துருக்கான். பார்த்தோம் இல்லையா, அஸ்மத் அப்படிங்கிறது என்ன கிடைக்குது, ஐன்றது கிடைக்கும். ஐனா அகம், யுஷ்மத் சப்தம் என்ன கிடைக்கும், துவம்னு கிடைக்கும். இது என்ன அப்படிங்கிறதுல அடுத்த வகுப்புல உங்களுக்கு நான் அழகா இது சம்பந்தப்பட்டத கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோட இன்றைய வகுப்புக்கான விஷயங்கள் முடிஞ்சது. நீங்க இந்த மேற்கூறிய இந்த எக்ஸசைஸ அழகா எழுதி பிரஷ்னாக அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த க க க இந்த 3 எக்ஸசைஸையும் நான் உங்களுக்கு குரூப்ல அழகா போட்டு விடுறேன். நீங்க இதற்குண்டான விடைகளை எழுதி எனக்கு இண்டிவிஜுவலா அனுப்புவேன். தாசன், தன்யவாதா.